தியானம் பண்ணக்கூடாது. தியானமாகவே மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய காணொலி நான் கேட்டிருக்கேன். நீங்க தியானமாகவே 24 மணி நேரமும் தியானமாகவே மாறணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. 2வது கேள்வி என்னுடைய கவனத்தை தியானத்தை உங்களுக்கு என்னுடைய மூச்சு காட்டு உங்களுக்கு திருவடியா நினைச்சு நான் வணங்கி நான் தியானத்தை பயணிக்கிறேன். சரணாகதி மந்திரம் சொல்லி நான் திருவடியை வணங்கி நான் தியானம் பண்றேன். அப்ப என்னுடைய கவனத்தை நான் வெளியில செலுத்தாம உள்ளுக்குள்ள கவனம் செலுத்தி கேப்டனா வழி நடத்துற அந்த புகையில மூக்களுடைய துவாரத்தையே நான் கவனிச்சு நான் தியானம் பண்றேன். ஆனா எனக்குள்ள என்னன்னா நல்ல தெளிவு பிறக்குது. ஆனா அதுக்குள்ள என்னுடைய நரம்புகள்லாம் சிலதெல்லாம் பெயின் காமிக்குது. அப்ப அதை நான் எப்படி கையாளுறது? நான் எப்படி அதை பயணம் பண்றது? அதுக்கு நீங்க சொல்லுங்க. அதான் மாதத்துக்கு ஒரு முறை தியானம் பண்ற அத்தனை பேரும் வல்லாரையும் அந்த துத்தி இலையையும் நீங்க ஒரு துவையலா உணவுக்கு பயன்படுத்திக்கங்க. மாதத்துல ஒரு நாள் இல்ல மாதத்துல 2 நாள் இதை எடுத்துக்கங்க. உணவுல இந்த 2 இதையும் நீங்க ஒரு துவையலாக வெறும் உணவுல காலையில உணவு எடுக்காதீங்க. ஒரு 11 o'clock போல வெறும் சாப்பாட்டுல இந்த வல்லாரையோ துத்தியையோ 2ஐயும் ஒன்னா பயன்படுத்தாம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இதை பயன்படுத்திட்டு 15 நாள் கழிச்சு அதை பயன்படுத்துங்க. உடல்ல இருக்கிற சூடு மலர் அந்த வாசல்ல இருக்கிற பிரச்சனைக்கு ஓரளவு உங்களால சமன் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்புறம் இந்த நரம்புகள், இந்த தோல் சம்பந்தமானது, நம்மளுடைய பல்கள் இருக்கிற ஈரல்கள், இந்த காதில் இருக்கிற செவியில் இருக்கிற வலிகள், அப்புறம் இந்த புருவ மத்தியில் இருக்கிறது, அப்புறம் பித்தத்தால நமக்கு மயக்கம் இருக்கிறது, அப்புறம் நமக்கு இந்த மண்ட சூடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சமன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, குண்டலினி சக்தி குடியிருக்கிற வீடு குடல் வாசல். அப்ப குடல் வாசலை குடல் சூட்டை முதல்ல சமன் செய்யணும். அடுத்தது குடல் வாசல்ல இருந்து அது மலை வாசலை கண்ணாப்புண்ணான்னு தாக்கி விட்டுரும். அப்ப அந்த மலை வாசலும் குடல் வாசலும் சரியா இருந்தா மட்டும்தான் தலைவாசலுக்கு போக முடியும். அப்ப தலைவாசலையும் மலை வாசலையும் குடல் வாசலையும் மலை வாசலையும் சரியா இருக்கணும்னா அதுக்கு இந்த 2 தான் சரியான விஷயம். அப்ப நீங்க வல்லாரையும் துத்தியையும் நீங்க உணவுல நீங்க எடுத்துக்கணும். அதுக்காக அள்ளி ஓவரா தின்னீங்கன்னா அது கஷ்டம். நான் சொன்ன மாதிரி தான் 15 நாளைக்கு ஒருக்கா இதையும் அதையும் மாற்றி 2ஐயும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு நாட்டு வைத்தியர் மாதிரி ஃபோனை போட்டு ஐயா சொன்னாரு அதை நான் காதுலயே கேட்க மறந்துட்டேன், திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு போஸ்டரா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்றோம், இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி தியானம் பழகிற ஒவ்வொருத்தரும் குழந்தை பெற்றா தாய்ப்பால் கொடுக்கறது எப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி தியானம் பண்ணா உடலை பார்த்துக்கணும். இல்லைன்னா தியானம் பண்ணக்கூடாது. உடலை யாருக்கு பார்த்துக்க தெரியலையோ அவன் தியானத்துக்கு லாய்க்கு இல்லை. 1. 2வது என்னன்னா, குருவே உன்னை சோதிப்பார், உன் உடலை நீ ஒழுங்கா பார்த்துக்கிறியா என்னன்னு. அப்ப ஒரு குரு என்ன நினைக்கிறாருன்னா, செல்ஃபா நீ உன் உடலை பாடுறாங்கிறது தான் குருவோட ரோலு. குரு உனக்கு ஒரு வைத்தியர் மாதிரி மிளகாத்தூள் இதில் அம்மியில வச்சு துவையில அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நீ சோம்பேறியா போயிடுவார். நாம பாதி சோம்பேறியா இருக்கிறது காரணமே நம்ம பெற்ற தாய் தந்தைகள் நம்மளை பொத்தி வளர்த்ததுனாலதான் நம்ம சோம்பேறியானோம். நம்ம தாய் அப்பயே சூடு வச்சு தனியா தூக்கி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, 3 வயசுல 4 வயசுல, அப்ப நம்ம தெளிவா இருந்திருப்போம். அவ விடவே மாட்டா. வாக்கப்பட்டு போற வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய விடாமே தாய் போர்வையை போட்டே போத்து வளர்க்குறான். அப்புறம் அந்த புள்ள அங்க போனோன்னா அவன் புருஷங்காரன் சூடு வச்சு விட்டுறான், ஓன்னு அழுகுறா. காரணம் என்னன்னா, சூடே அவ வாங்கினது இல்லை. அப்ப டமால் 4 சூடை குழந்தையிலே வச்சு விட்டுருந்தான்னா தாலி மஞ்சள் கயிறு ஏறினோடனே சூடு உழுவ போகுதுன்னு அவளுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். மோளம் கொட்டும் போதே சூடு இந்த அனல் கக்கும்ல, அந்த அனல் சவுண்டு வேற வரும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு உணரணும், புரியணும். அப்ப தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவனும் உடல் தான் தியானம். உடல் இல்லைன்னா தியானம் ஒண்ணுக்கு லாய்க்கப்படாது. அப்போ உடலை நாம கரெக்டா உணவெல்லாம் ஒரு பெரிய மெனு நாம தயார் பண்ணிக்கணும். நம்ம கணவர், நம்ம தாய், நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணி ஞானம் அடையணும்னு யாரும் சோறெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சுடுகாட்டுக்கு போறதுக்கான சோறு, சிக்கன், மட்டன் இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுல அவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனா நமக்கு தியானத்துக்குன்னு கஞ்சியோ தியானத்துக்குன்னு உரிய பிரத்யேகமான உணவை யாரும் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாம தயாராக்கும் போது ஒரு டயத்துல நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து, சரி நம்ம மனைவி இந்த ரூட்ல போறா, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளுக்கு இந்த மாதிரி உணவு தான் பிடிக்குது,
அந்த உணவை நாமளும் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம்னு ஒரு ஸ்டேஜில் வருவாங்க. இந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கணும். உடல் மீது ஒரு குருவுக்கு இருக்கிற கவனத்தோட உங்களுக்கு கவனம் இருக்கணும். அப்ப உடல் மீது கவனம் இல்லாதவங்க கோயில் பக்கமோ தியானம் பக்கமோ போகக்கூடாது. புரியுதுங்களா? ஹோட்டலுக்கு தான் நீங்க போகணும். கோயிலுக்கோ தியானத்துக்கோ குருவுக்கோ போறீங்கன்னா உடல் மீது கவனம் இருக்கணும். உடலை விட்டுறக்கூடாது. அது என்ன நோய் வாய்ந்த உடலா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய டுபாக்கூர் உடலா வேணாலும் இருக்கட்டும், அந்த உடலை நாம நினைச்சா சரி செய்யலாம். நம்ம கையில இருக்கு. நீங்க என்ன நாளைக்கு சாவ போறவன் கூட அவன் நினைச்சானா அந்த உடல் 10 நாள் அவன் சாவ தள்ளி போடலாங்க. நாளைக்கு சாவ போறவன் தீர்க்கமா நினைச்சானா அவன் சாவ வெல்வாங்க. 10 நாள் அவன் சாவு தள்ளி போகும். அதே மாதிரி தீர்க்கமா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சாவு 10 வருஷத்துக்கு தள்ளி போயிடும். அதுக்கு காரணம் உங்க கையில இருக்கு. நீங்க பலவீனமா விட்டுட்டு குருவையும் கடவுளையும் கூப்பிடுறீங்க. ஓ கடவுளை நெஞ்சை இழுக்குது, ஓ கடவுளைய சுவாசம் புட்டுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்திட்ட ஓ பிரபஞ்சமே என் காலு பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுன்னா, செல்பா உன் காலைய பார்க்க தெரியல நாயே, நீ எப்படா இன்னொருத்தனை உருவாக்குவ, நீ எப்படா வளருவ அப்படின்னு என்ன பண்ணா அந்த காலையும் பிடிச்சி இழுத்து விட்டுரும். ஒரு கால் இல்ல 2 காலையும் பிடிச்சி இழுத்து விட்டுரும். இப்ப 2 காலையும் நொண்டி நொண்டிட்டு நடந்து அதை சரி செஞ்சுக்க. அப்ப நம்ம 2 காலையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அது கற்றுக் கொடுக்கும். அதனால தயவு செய்து பார்த்துக்கங்க. புரியுங்களா? டாக்டர்லாம் ஏன் எமோஷன் ஆக மாட்டாங்கன்னா டெய்லியும் 1000 பேர்த்த பாக்குறாங்க. அழுவுறதே அவங்களுக்கு வேலையா போயிடும் அப்புறம். புரியுதுங்களா? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க உடல் மீது எவனாலையும் கருணையோ கரிசனமோ காட்ட மாட்டாங்க. அதை ஏன் காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் ஏன் கருணைப்படணும்? உங்க மேல ஏன் இன்னொருத்தர் அன்பு வைக்கணும்? உங்க மேல நீங்களே அன்பு வச்சுக்கோங்க. உங்க மேல நீங்களே கருணை வச்சுக்கோங்க. வேற எவனும் வைக்க மாட்டாங்க. வேற எவனும் வச்சான்னா ஏதோ உங்கள்ட்ட இருந்து ஒரு காரியத்துக்காக தான் வைப்பான். புரியுதா? உங்க கூட வாழணும், அதுக்காக தான் புருஷன் அடிக்கடி சிரிக்கிறாரு, உங்களை பாக்குறாரு. உங்க கூட வாழணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு உங்களை பார்க்கவும் மாட்டாரு, உங்க மேல கருணையும் வைக்க மாட்டாரு. வாழ்ந்த அவனும் வேற வழி இல்லைன்னால்தான் உங்க கூட ஒரு கருணை பாசம்லாம் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வைக்கிறாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சு தயவு செய்து தெளிவா நடந்துக்கங்க. அவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். அதனால உடலை தயவு செய்து பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க தியானம் பண்ணலைன்னா கூட உங்க உடல் கொஞ்சம் நல்லா இருந்தாதாங்க நீங்க ஒரு 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 சின்னதாவது ஏதாவது கேட்கவோ பார்க்கவோ ரசிக்கவோ முடியும். உடலை விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? அதை கொஞ்சம் பாருங்க. எந்த மருந்துங்கிற தாண்டி உங்களுடைய மன தைரியத்துல உங்க உடல் சரியாகுங்க. உங்க மனம் பலப்படணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். டாக்டர் கொடுக்குற மாத்திரையாலெல்லாம் உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. தற்காலிகத்துக்கு தள்ளி தாங்க போடலாம். மனம் பலப்படணுங்க. நீங்க ஸ்ட்ராங் ஆகணுங்க. செல்ஃபா மாறணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனத்தை எடுக்கிறதுக்கு நீங்க தயாராகணுங்க. அப்போ ஒரு குரு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதை இன்னும் டீட்டெயிலா கவனிக்கணும். நீங்க கவனிக்கலாம். எதுக்குமா கவனிக்கிறீங்க? பெரிய பெரிய அதிசயத்தை கவனிக்கிறீங்க. குண்டலினி சக்தி, நெற்றி கண்ணு, நரம்பு, அது சக்கராஸ், இதுதான் கவனிக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய வேலைங்க. அதற்கு முன்னாடி இதெல்லாம் விழிக்குதுன்னா உடல் முதல்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்ப பருவம் ஒரு கை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தாங்க நம்ம உடலை பார்த்துக்கணும். தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் கை குழந்தைக்கு ஒரு தாய் உணவு தவறா எடுத்தான்னா அந்த குழந்தை பாதிச்சிடும். அப்ப தாய் குளிக்கிறதுல இருந்து உணவு எடுத்துக்கிறதுல இருந்து கவனமா இருந்தாதான் பிள்ளைக்கு பால் கொடுக்குற பிள்ளை தப்பாகாம இருக்கும். அப்ப பால் யாருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா தியானத்துக்கு கொடுக்குறீங்க. அப்ப தியானமும் நீங்களும் ஒரு குழந்தை, உங்களுக்குள்ள தியானம் இருக்கு. அப்ப நீங்களே ஒரு தாயா ஒரு குழந்தையா இருந்து வளரணும். அப்ப நீங்க ஒரு பச்சை உடம்புக்காரி மாதிரி உங்க உடலை பார்த்துக்கணும். அப்ப ஒரு பத்தியமாக ஒரு தெய்வீகமாக உணர்ந்து வேலை செய்யணும். உணராம சட்டியில போட்டு மண்ணை வறுக்கிற மாதிரி எதை வேணாலும் வறுத்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் யூடியூப்ல பேசுவான், அதை கேட்டோன்னா நான் பெரிய குருவாயிருவேன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல, யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள வாங்க. என்ன உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாலும் முதல்ல செல்ஃபா நீங்க வளருவீங்க. அது ஒண்ணு இருக்கு. அதை நீங்க நல்லா கவனமா வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப பால் ஒரு மடியிலிருந்து ஒரு பசுமாடு கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? விளக்கெண்ணையை கொஞ்சம் தடவி அந்த பாலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த காம்பு இடமாக மாறி அது என்ன ஆகும்? அப்படியே பூ போல மாறி அப்படி தொடும்போது அந்த பால் அங்கிருந்து சுரந்து எல்லாம் ஒரு இடத்துல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதே போலதான் நம்ம உடல்
தியானம் பண்ண பண்ண ஒரு பக்கம் சூடாகும், இன்னொரு பக்கம் மலர் மாதிரி மாறும். ஒரு மலரும் ஒரு சூடு ரெண்டும் கலந்தே இருக்கும். அப்ப இந்த தியானத்துல நீங்க அடிப்படையா எல்லாரும் படிச்சு பாருங்க. தியானம் என்பது நெருப்பு. ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 இதழ் தாமரை மலரும். இப்ப நெருப்புல எப்படி தாமரை மலரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப நெருப்புல தாமரை மலர்னா மலருமா? கருகி போயிடாது. அப்ப தாமரை நெருப்புல மலருதுன்னா அப்ப எவ்வளவு இதழான, எவ்வளவு மென்மையான ஒரு பொருள் அது மலர். அப்ப அந்த மலர் எப்படி இருக்குன்னா நெருப்போட தான் மலர்ந்தாகணும். அப்ப நெருப்போட இந்த உடல் பச்சை உடம்பு மாதிரி லேசாயிரும். விளக்கெண்ணையை கொஞ்சம் குடிச்சிங்கன்னா உடல் லேசா போயிடும். அதே மாதிரிதான் தியானம் ஒரு ஸ்டேஜில் லேசா மாறும். பௌர்ணமி, அமாவாசை போன்ற நிறைய முக்கியமான நாட்கள்லாம் உடல் தக்க மாதிரி மாறும். உடல் அப்படியே ரொம்ப எளிதா அப்படியே ஒரு உடலே இல்லாத மாதிரி கூட சில பேருக்கு மாறும். இதெல்லாம் தியானத்துல உயர்ந்த அனுபவம்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஒருத்தனுக்கு காட்டி கொடுக்கும். ஒரு என்ன பண்றான் இவன், அவனோட வடிவத்துல இதெல்லாம் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அப்ப உடல் மீது ஒரு கவனம் இருக்கணும். அப்ப உடலை வருத்தக்கூடாது. அப்ப உடலை சரியாக பார்த்து ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு போகணுங்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கணும். அதை நீங்க பார்த்துக்கங்க. ஒரு தாய்க்கு குழந்தை மாதிரி தான் நீங்க தியானம் பண்றவங்க. நீங்களே ஒரு தாய் தகப்பனா உங்க உடலை நீங்க பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா தியானத்துல ஜெயிப்பீங்க. தியானத்துல பெரிய லெவல்ல ஜெயிக்கலனாலும் நீங்க நிச்சயமா தோக்க மாட்டீங்க. வேற என்ன கேள்வி இருக்கு? ஐயா, எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நல்ல தியானம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்? எந்த மாதிரி உணவுலாம் அப்படின்னு தவிர்த்தா தியானம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சு முடியும்? நான் இப்பதான் சொன்னேன். நீங்களும் சரி, இங்க இருக்கிற யாருமே சரி கோமாவிலேருந்து எந்திரிச்சு வரல. நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன மாதிரி உணவை சாப்பிட்டா நான் தியானத்துல உயர்வேன் அப்படின்னு சொன்னா பிரத்யேகமா அந்த மாதிரி போவாதீங்க. ஒவ்வொருத்தர் உடலுக்கும் ஒவ்வொரு விதமான ஒருத்தர் கஞ்சியே ஆகாதுங்க. கஞ்சி சாப்பிட்டா ஒரு உடலுக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபுட்டை நீங்க தயார் பண்ணிக்கங்க. உங்க உடலோட தன்மை உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. நான்வெஜ் எல்லாம் முக்கியமா தியானத்துல உள்ளவங்க தவிர்த்து கொள்றது உங்களுடைய ஃபியூச்சருக்கு தியானம் வளர்றதுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜோட தான் நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தியானத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு உங்க ஆசை முடிகிற வரைக்கும் ஆசைமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதையும் நீங்க பார்த்துக்கணும். ஒண்ணு ஆசையை பார்க்கணும், இல்லைன்னா தியானத்தை பார்க்கணும். ஆசையையும் தியானத்தையும் குழப்பினீங்கன்னா ரொம்ப தப்பா போயிடும். அப்புறம் நீங்க குழப்பமா போயிடுவீங்க. சரிதானே? அப்ப உணவை நீங்க தான் பிரத்யேகமா தயார் பண்ணி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் டாக்டர் கிடையாது, வைத்தியர் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டர் செத்து போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆபத்து. எல்லா டாக்டருமே செத்துட்டாங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை காப்பாத்திக்குவீங்களா மாட்டீங்களா? இங்க ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இங்க நடக்க போகுது. ஒரு பயர் நடக்குது. இங்க யாரையும் காப்பாற்ற மாட்டீங்க. நீங்க தானே ஓடுவீங்க. முதல்ல ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? அதே மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு செல்ஃபா யோசிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். அப்ப தியானங்கிறது உடலுக்கு எது சேருது, எது சேரல. இப்ப உங்க உடலுக்கு சேராதத யாரோ சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தானே நீங்க உண்மையான தியானவானு. கண்டுபிடிங்க. என் உடலுக்கு எதெல்லாம் சேரும். இன்ன வரைக்கும் நீங்க கவனிச்சதே இல்லைல்ல. அம்மா கொடுத்ததை எதோ தின்னீங்க, ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி தின்னீங்கல்ல. முதல் முறையா கண்டுபிடிங்க. என் உடலுக்கு எது சேரும், எது சேராது கண்டுபிடிங்க. என்னன்னா உண்மையை தான் எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம், பொய்யை மட்டும்தான் சொல்லி வாழ்றோம். புரியுதுங்களா? நம்ம யாருமே உண்மையை சொல்லி வாழல. நம்ம செய்யற அத்தனை வேலையுமே பொய் தான். புரியுதுங்களா? இப்ப நம்ம நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு ஸ்டைலா நம்மளை ஏமாத்திக்கிறது இருக்குல்ல. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா கிளம்பி உங்களை ஏமாத்திக்கிற ஆளுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கறதான் சொல்றேன். இப்ப எப்படின்னா உண்மை பொய்ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுமா. இப்ப நீங்க எது பொய்ங்கிறீங்க, எது உண்மைங்கிறீங்க. இப்ப எனக்கு பார்த்தா நீங்க உண்மையா இல்ல, அப்புறம் எதை போய் நீங்க சின்ன சின்ன பொய்யுங்க. புரியுதுங்களா? ஏன்னா அங்க அந்த உண்மை பொய்யெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல தெளிவா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற அப்பா, அம்மா, வாத்தியார் எல்லாமே
அவங்க செல்ஃபா யோசிக்கலாமா, இந்த சமூகம் என்ன கொடுத்துருக்கோ, இங்க என்ன கிடக்கோ அதுதான் எடுத்து நம்ம மேல அப்ளை பண்றாங்க. ஒரு மருதாணி செடியில இருக்குல்ல, அதை அரைச்சு உங்க கையில போட்டு விடுறாங்க, அது செவந்துருது. அதே மாதிரிதான் உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாருமே இங்க இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற படிச்சது, பக்கத்து வீட்டுக்காரவங்க பழக்க வழக்கம், இதுதான் நம்ம மேல அப்ளை பண்ணி விடுறாங்க, அது செவந்துருது. புரியுதுங்களா? யார்கிட்டையும் செல்ஃபா இல்லை. ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிறத எதையுமே அப்ளை பண்ணாம வெட்ட வெளியிலேருந்து எடுத்துட்டு வந்து அப்ளை பண்றாரு. அதுதான் உங்களுக்கு சமயத்துல சேர மாட்டது. அதுதான் நம்ம கிட்ட வராம நீங்க ஓடி போயிடுறீங்க, 10 அடி தள்ளி நின்றுக்கிறீங்க. அப்ப உங்க சிலபஸும் எங்களோட சிலபஸும் வேற வேறையா இருக்கு. அதனாலதான் நீங்க ஒரு குருவோட கனெக்ட் ஆகுறதுல முரண்படுறீங்க, தயக்கம் காட்டுறீங்க, அதுல உள்ள வர மாட்டீங்க, ஈஸியா அதை அடாப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதான் ப்ராப்ளம். அப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், நாம பொய் உண்மைங்கிறத நீங்களே நல்ல தியானம், சரணாகதி, குருவை நினைச்சு மௌனமா நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எது பொய் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? கரெக்ட் தானே? பாருங்க, அதனால நீங்க நிறைய பொய் சொல்றேன்னு இல்லை, பொய்யாதான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. நீங்க இல்ல, உங்க வீடும் அப்படிதான். சரிங்களா? ஓகே.